ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து மெமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ குரூப் 4ல் இருக்க டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ஒரு டாப் 10 டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வந்து ஹெவியாக வந்து காம்படிஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து குரூப் 4லேயே இந்த 4 டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கும். இந்த 4 டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஹைபெய்டு சேலரி லெவல் வந்து நமக்கு ப்ரொமோஷன் ஆக ஆக வந்து நல்லா கிடைக்கும். ஒரு டாப் 10 டிபார்ட்மெண்ட் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு டேயில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேலே மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகிறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த 10 டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 10 டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளேஸில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, ரூரல், விஓஓ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட். ஸோ இதுதான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு 2 டேயில் வந்து எடுத்துருவாங்க. ஸோ 1 or 2 வேக்கன்சி வந்து அந்தந்த கேட்டகிரியில் வந்து பேக்கில் வந்து ஒரு 5th டே வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ கவுன்சிலிங் போகிற நண்பர்கள் நீங்கள் வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் கொஞ்சம் டாப்பில் இருந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் போஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பின்னாடி வந்து உங்களுடைய கம்யூனல் கேட்டகிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டாப்பில் இருக்க நண்பர்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அடுத்து 4th ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா விஓ டிபார்ட்மெண்ட். விஓ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இருக்கிற நம்ம குரூப் 4லேயே இருக்கிற அந்த ஜேஏ போஸ்ட்லேயே ரொம்ப கெத்தாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஓ தான். பட் ஆனால் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு 3 இயர்ஸில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிதுன்னா, ஆனால் விஓக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆயிரும். சரிங்களா? அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து பிகாம் டிகிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிகாம் டிகிரி ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் பிபி டிகிரி வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிகாம் டிகிரி வந்து கரஸில் போட்டு இது பண்ணுறாங்க. ஆல்ரெடி பிகாம் படித்தவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு டே இதுக்கும் காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸரிஸ் டிபார்ட்மெண்ட்டு. ட்ரெஸரிஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ரி வந்து இவங்க தான் வந்து போஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷனாகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வந்து உமன்ஸ் வந்து கவுன்சிலிங் நிறைய அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ உமன்ஸ் டார்கெட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஸ்டேட் சீனியாரிட்டியா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி பார்த்திங்கன்னா குயிக்காக ப்ரொமோஷன் வந்து கிடச்சிரும். ஸ்டேட் சீனியாரிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்கூல் எஜுகேஷனும் காலேஜ் எஜுகேஷனும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து சேம் தான். நமக்கு நிறைய ஹாலிடேஸ் வந்து கிடைக்கும். இப்போயும் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது அதோடைய ப்ரொமோஷன் லெவல் வந்து எப்படி இருக்கும், ஸ்டேட் சீனியாரிட்டியா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா, அதோடைய ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் டைம் எப்படி இருக்கும், சாட்டர்டே சண்டேலாம் ஹாலிடே கிடைக்குமா, நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம்லாம் இருக்குமா, ஸோ அதை மாதிரி பார்த்துட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.